Hello friends, welcome to our channel Rixi Ari Work. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஆரி ஒர்க்கு ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா கிளாஸஸும் நம்ம போட போகிறோம். ஓரளவுக்கு பேசிக் கிளாஸஸ் முடிச்சிட்டோம். ஸோ அட்வான்ஸ் கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து 3mm 2mm அந்த பீட்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கட் பீட் அண்ட் டியூப் பீடை எப்படி வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டிச் போடுறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பாருங்கள். பீட்ஸுக்கு யூஸ் பண்ணுற அயன் நீடில், அதுக்கப்புறம் நார்மல் மிஷின் த்ரெட்டை நாட் போட்டு வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதுதான் கட் பீட், ஓகேவா? இதிலேருந்து கொஞ்சம் சின்ன சைஸாகவும் இருக்குது, சைஸ் வேரியேஷனும் இருக்குது, சரியா? மைக்ரோ கட் பீடும் இருக்குது, இதுலேருந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து இப்போ வந்து சுகர் பீட்ஸ் எப்படி லோட் பண்ணோம் அதே சேம் மெத்தட் தான். இப்படி நீங்கள் பாட்டுக்கு மேல் நோக்கி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பீட்ஸ் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து லோட் ஆயிரும். பாருங்கள், லோட் ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சுகர் பீட்ஸை தவிர மற்ற பீட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒன்றா தான் லோட் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த கட் பீடையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிங்கிளாக தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், லோட் பண்ணணும். எப்போவும் மாதிரியே நீடில் கீழே விட்டு நான் என்ன பண்ணிட்டேன், த்ரெட் எடுத்துக்கிட்டேன், ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டேன், சரியா? இப்போ சிங்கிளாக போட்டுட்டு ஒரு செயின், நம்ம எப்போவும் செயின் கொடுப்போம் இல்லையா, அதே சேம் மெத்தட் தான். மறுபடியும் ஒரு பீட்ஸை கொடுக்கும், ஒரு செயின் போடுதோம், அகெயின் ஒரு பீட்ஸ் கொடுக்கும், ஒரு செயின் போடுதோம், மறுபடியும் ஒரு பீடை கொடுக்கும், மறுபடியும் ஒரு செயின் போடுதோம், மறுபடியும் ஒரு பீட் கொடுக்கும், ஒரு செயின் போடுதோம். இந்த நீங்கள் கட் பீடாக இருக்கட்டும், டியூப் பீடாக இருக்கட்டும், என்ன அப்படின்னா நமக்கு வந்து சுகர் பீட்ஸில் கேப் வராமல் இருக்கும் இல்லையா? ஆனால் இதில் கண்டிப்பாக கேப் வரும், சரியா? எதனால் அப்படின்னா இது கட் பண்ண மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா கேப் வரும். ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு த்ரெட்டை கட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகிற ப்ராப்ளம் தன்னாலே சரியாயிரும். மறுபடியும் ஒரு பீட் போட்டுட்டு ஒரு செயின் தான் கொடுக்கும், வேறு எதுவுமே இல்லை. மறுபடியும் லோட் பண்ணிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம முடிச்சிட்டோம். எப்போவும் நம்ம எப்படி நாட் போடுவோம் சேம் மெத்தடில் தான் நம்ம வந்து நாட் போட போகிறோம். இந்த கட் பீடை பொறுத்தளவில் நமக்கு கண்டிப்பாக கேப் வரும், சரியா? சுகர் பீட்ஸ் மாதிரி ஒட்டி போட முடியாது. அப்படி போட்டாலும் நமக்கு வந்து த்ரெட் வந்து கட் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும், சரி? அப்படி போட முடியாது. கண்டிப்பாக இதில் வந்து நமக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா கேப் வரும். இங்கே பாருங்கள், சின்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா, சின்ன கட் பண்ண மாதிரியே சின்னதாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கேப் இருக்கும். இதுவே நீங்கள் சுகர் பீட்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி கேப் வராது. இதில் அப்படி தான் வரும், அது வந்து தப்பு கிடையாது, சரியா? இந்த பீட்ஸ் பண்ணும்போது ரொம்ப நெருக்கி பண்ணாதீங்க. அப்படி பண்ணாலும் அது நல்லா இருக்காது. அதே நேரத்தில் த்ரெட் வந்து கட் ஆகிட்டே இருக்கும். அந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா உங்களுக்கு எந்த இடத்துல ஒரு பீட் போடுங்க, உங்களுக்கு எந்த இடத்துல கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து செயின் கொடுத்து கண்டினியூ பண்ணி முடிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கட் பீடை வச்சு இன்னும் வேறு என்ன மாதிரிலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக வீடியோ போடுறேன். ஆனால் இப்போ வந்து சிம்பிளாக ஒரு கட் பீட் ஒரு சுகர் பீட் வச்சு நம்ம வந்து எப்படி லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு ஒரு கட் பீட் ஒரு சுகர் பீட் அப்படி வச்சு நான் வந்து லோட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இந்த மெத்தடையும் நீங்கள் வந்து நம்ம நெக்குக்கு டிசைனுக்கு நீங்கள் வந்து பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரியும் பண்ணலாம். நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான், எந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னால் என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுதோ அதெல்லாம் சொல்லித்தரேன், சரியா? இப்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது, கண்டிப்பாக கட் பீட்டில் இந்த மாதிரி கேப் வரும். ரொம்ப ஒட்டி பண்ணாதீங்க, சரியா? அப்படி பண்ணாலும் அது நல்லா இருக்காது. இப்போது நம்ம எப்போது மாதிரியே ஒரு கட் பீட் போடுதோம், அது பக்கத்துலேயே என்ன பண்ணுறோம், ஒரு செயின் கொடுக்கும். அகெயின் சுகர் பீட்ஸை ஒன்றா சேர்த்து போடக்கூடாது, சரியா? அப்படி போடாமல் தனித்தனியாக தான் போடணும்.
மறுபடியும் ஒரு கட் பீட் போடுங்க. ஒரு சுகர் பீட் போடுங்க. மறுபடியும் ஒரு கட் பீடு, ஒரு சுகர் பீடு, சிங்கிளாகவே போடுங்க. சரியா? அப்போ தான் அழகாக இருக்கும். அகெயின் ஒரு சுகர் பீடு. இதே சேம் ப்ராசஸ் தான். சுகர் பீட்ஸ்க்கு பண்ணும்போது பக்கத்தில் பண்ணிக்கலாம். பட் கட் பீடுக்கு ரொம்ப பக்கத்தில் கொண்டு போகாதீங்க. சரியா? கட் ஆயிரும் டக்குன்னு த்ரெட்டு. அகெயின் ஒரு சுகர் பீடு. இதே சேம் ப்ராசஸ் தான் நம்ம வந்து இந்த எண்டு வரைக்கும் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஓனாக க்ரியேட்டிவிட்டியாக பண்ணிகிட்டே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம இப்போ முடிச்சுட்டு வேறு எதுவுமே பண்ணலாம். ஒரு கட் பீட், ஒரு சுகர் பீட் வச்சு நம்ம வந்து போட்டிருக்கோம். சிங்கிளாக தான் போடணும். சரியா? நாட் எப்போ மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த ரெண்டையுமே நீங்கள் பார்டரில் யூஸ் பண்ணலாம். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து டியூப் பீடை வச்சு எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதுதான் டியூப் பீட். இதுலேயுமே டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியுதான் கட் பீடுக்கும் டியூப் பீடுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதை வச்சு நீங்கள் பார்டர் ஒர்க்லாம் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவும் பண்ண முடியும். சரியா? இதுவும் அதே சேம் மெத்தட் தான். ரொம்ப நெருக்க பண்ணாதீங்க, பண்ணாலும் நல்லா இருக்காது. ஒரு டியூப் பீட் கொடுத்துட்டு உங்களால் கன்வீனியண்ட்டாக எந்த இடத்துல செயின் போட முடியுதோ அந்த இடத்துல செயின் போட்டு பண்ணுங்கள், நீட்டாக இருக்கும். இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதையும் சிங்கிளாக தான் ஸ்டிச் பண்ணணும். எப்போ மாதிரியே த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், சிங்கிள் பீடாக போட்டு ஒரு செயின் கொடுங்க. சரியா? ரொம்ப நெருக்க பண்ணாதீங்க. சிங்கிள் பீடாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு செயின். அகெயின் ஒரு பீட் போடுங்க. இப்படியே சிங்கிள் பீடாக போட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு செயின் இப்போ மாதிரியே ஒரு செயின் கொடுக்க, வேறு எதுவும் இல்லை. சரியா? இந்த ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக நம்ம வந்து நெக் டிசைன்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது ஈஸியாக பண்ணலாம். டியூப் பீடை விட, அதாவது கட் பீடை விட டியூப் பீடுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு த்ரெட்டு கட் ஆகாது. இது கட் ஆகிற அளவுக்கு இது கட் ஆகாது. ஓகேவா? எப்போவும் நம்ம பீட்ஸ்க்கு எப்படி லோட் பண்ணுவோம் அதே சேம் மெத்தடில் தான் லோட் பண்ணணும். அப்படி சொல்லி தந்தேன்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம இதை வந்து முடிச்சிட்டோம். ஓகேவா? கட் பீடை விட டியூப் பீடு வந்து நம்ம வந்து இன்னுமே ஸ்பீடாக ஒர்க் பண்ணலாம். ஏன்னா அதோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால. சரியா? ஆனால் ரொம்ப நெருக்கமாக ஸ்டிச் கொடுக்காதீங்க. கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும், இந்த கட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? கண்டிப்பாக அந்த மாதிரி கேப் வரும். அதனால தான் இதுக்கு பேர் கட் பீட்னு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சிங்கிளாக அந்த இது கட் கொடுத்த மாதிரி உங்களுக்கே தெரியும். இது வந்து நீங்கள் சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப நெருக்கமாக பக்கத்தில் போடாதீங்க, டக்குன்னு த்ரெட்டு கட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டியூப் பீடை வச்சு ஜிக்ஜாக் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். சரி? அதுக்கு நான் இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு 2 லைன் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். சரியா? இப்போது நம்ம வந்து ஆல்ரெடி ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸ் பார்த்துருக்கோம் தெரியுமா? இந்த மாதிரி கிராஸாக போட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுப்போம். அதே சேம் மெத்தட் தான் இந்த டியூப் பீட்லேயும் பண்ண போகிறோம். ஒரு டியூப் பீட் போட்டுட்டு ஒரு லைன் செயின், அகெயின் என்ன பண்ணுறோம், ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு, ஏன்னா அப்போ தான் நமக்கு ஷார்ப் எட்ஜஸ் வரும். திருப்பி ஒரு லைன் செயின், ஒரு லைன் லாக் ஸ்டிச். மறுபடியும் மேலே போகிறோம். மறுபடியும் ஒரு டியூப் பீட் போடுதோம். அந்த ஜிக்ஜாக் ஸ்டிச் மாதிரி தான். உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிக்ஜாக் டைப்பில் அந்த டியூப் பீடை வச்சுட்டு மறுபடியும் ஒரு செயின்,
ஒரு லாக் ஸ்டிச். இதே சேம் ப்ராசஸை தான் நம்ம ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம எதுவுமே பண்ணல, ஜிக்ஸாக் ஸ்டிச் மாதிரியே தான் ஒரு டியூப் பீட் போட்டுக்கிடுதோம், ஒரு செயின் கொடுத்துக்கிடுதோம், பக்கத்தில் என்ன பண்ணுறோம் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கிடுதோம். அப்படியே ஜிக்ஸாக் டைப்பில் அப்படியே கொண்டுட்டு வந்து மறுபடி என்ன பண்ணுறோம், ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் என்ன பண்ணுறோம் மேலே போகிறோம், ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச், அகெயின் என்ன பண்ணுறோம் மறுபடியும் ஒரு பீடு போடுதோம், ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஷார்ப் எட்ஜஸ் அழகாக வரும். அதனால தான் நம்ம லாக் ஸ்டிச் கொடுத்து இதே சேம் மெத்தடில் எண்ட் வரைக்கும் பண்ண போகிறோம். சரியா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்ட மாதிரி தான் சேம் மெத்தட் தான். சரியா? நம்ம வந்து ஒரு லைன் செயின் கொடுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம அதில் அதுக்கு பதில் என்ன பண்ணுறோம், ஒரு டியூப் பீட் போட்டுட்டு ஒரு செயின், ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு ஷார்ப் எட்ஜஸ் வரும். இதையும் நீங்கள் வந்து பார்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு செயின், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஜிக்ஸாக் டைப்லேயே ஒரு டியூப் பீடு, ஒரு சுகர் பீடு வச்சு எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இதையும் பார்டரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜிக்ஸாக் டைப் போடுறதுக்கு நான் இந்த மாதிரி லோட் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? இங்கேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் நம்ம வந்து கிராஸாக போட்டுட்டு ஒரு செயின் கொடுக்கும், அது பக்கத்தில் ஒரு சுகர் பீட் கொடுக்கும். சரியா? நம்ம வந்து இதில் வந்து லாக் கொடுக்கலை, நம்ம ஜஸ்ட்டு ஸ்டிச் மட்டும், அதாவது இந்த செயின் மட்டும் கொடுத்துட்டு அகெயின் மறுபடியும் இங்கே பாருங்கள் ஒரு டியூப் பீட் போடுங்க. நம்ம ஸ்டிச்சஸ் மட்டும்தான் கொடுப்போம், ஒரு செயின் கொடுப்போம் இல்லையா, அதை மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேன். சரியா? அதில் கொடுத்த மாதிரி நாட் எதுவுமே நான் வந்து போடலை, நார்மல் செயின் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். மறுபடியும் மேலே போகிறோம். இப்படியே தான் நம்ம வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். மறுபடியும் ஒரு டியூப் பீட் போடுறோம், அகெயின் என்ன பண்ணுறோம் ஒரு சுகர் பீட் போடுறோம், ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் தான் கொடுக்கும். சரியா? நம்ம வந்து வேறு எதுவுமே கொடுக்கலை. மறுபடியும் ஒரு டியூப் பீட் போடுறோம், ஒரு சுகர் பீட். இப்படியே தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். அதில் லாக் ஸ்டிச் கொடுத்தோம் இல்லையா, இதில் வந்து நம்ம லாக் ஸ்டிச்லாம் கொடுக்கல, வெறும் என்ன பண்ணுறோம் நம்ம வந்து செயின் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் போட்டுட்ருக்கோம். ஒரு டியூப் பீட், ஒரு செயின், ஒரு சுகர் பீட், மறுபடியும் ஒரு செயின், அப்படியே கீழே கொண்டுட்டு வாங்க. ஜிக்ஸாக் டைப் தான் போட்டுட்ருக்கேன், வேறு எதுவுமே போடல. சரியா? சிங்கிளாக வச்சு நார்மல் செயின் மட்டும் போடுவோம். ஒரு செயின், ஒரு சுகர் பீட், மறுபடியும் அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் மேலே போகிறோம். மறுபடியும் லோட் பண்ணிவிட்டு இதே சேம் ப்ராசஸ் தான் எண்டிங் வரைக்கும் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் லாக் கொடுத்து பண்ணோம், இதில் லாக் கொடுக்கல. சரியா? நம்ம வெறும் செயின் மட்டும்தான் கொடுக்கோம். பாருங்கள், ஒரு டியூப் பீட் வச்சுக்கிடுதோம், கிராஸாக ஒரு செயின், அதுக்கு பக்கத்தில் ஒரு சுகர் பீட், அதுலேயும் ஒரு செயின் கொடுத்துட்டு அப்படியே கீழே கொண்டுட்டு வரோம் ஜிக்ஸாக் டைப்பில். மறுபடியும் என்ன பண்ணுறோம், அந்த டியூப் பீடுக்கு பக்கத்தில் ஒரு செயின், மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சுகர் பீடு, அகெயின் ஒரு டியூப் பீட், ஒரு செயின், அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் கொடுக்கும். கீழே கொண்டுட்டு வாங்க. மறுபடியும் ஒரு டியூப் பீட், மறுபடியும் என்ன பண்ணுறோம் ஒரு சுகர் பீட். இப்படியே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபுல்லாக முடிக்க போகிறோம். அதில் லாக் கொடுத்தோம், இதில் வந்து நம்ம என்ன பண்ணல, லாக் எதுவுமே கொடுக்கல, நார்மல் செயின் மட்டும்தான் கொடுத்து சிங்கிள் பீடாக ஜிக்ஸாக்டில் கொடுத்துட்டு வரோம். இப்படியே தான் நம்ம கண்டினியூ பண்ணி முடிக்க போகிறோம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். ஸோ நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிடுதோம். இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது, நம்ம வந்து சுகர் பீட்ஸ் இல்லாமல் சும்மா நம்ம வந்து டியூப் பீடை மட்டும் வச்சு பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து லாக் கொடுத்து தான் பண்ணணும். அப்போ தான் ஷார்ப் எட்ஜஸ் கரெக்டாக வரும். இந்த மாதிரி மெத்தட், இந்த 2 இருக்குல்ல, இந்த ஒரு டியூப் பீடு ஒரு சுகர் பீட் வச்சு இந்த ஜிக்ஸாக் மெத்தடில் நம்ம வெறும் செயின் மட்டும் தான் கொடுக்க, வேறு எதுவுமே பண்ணல. ஸோ சைஸ் வேரியேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நான் உங்களுக்கு காமிக்க பாருங்கள். நான் பீட்ஸை காமிக்க அப்போ உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பீடை வச்சு சிங்கிளாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி தந்தேன். வேறு எதுவுமே இல்லை, ஒரு பீடாக போட்டு ஒரு நார்மலாக செயின் எப்படி கொடுப்போம் அதே மெத்தட். அதுக்கப்புறம் நம்ம வந்து சிங்கிள் பீடு, சிங்கிள் கட் பீட், சிங்கிள் சுகர் பீடை வச்சு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டியூப் பீடை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டியூப் பீடை வச்சு ஜிக்ஸாக் எப்படி பண்ணுறது, அதே இதில் ஒரு டியூப் பீடு ஒரு சுகர் பீடை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். எல்லாத்துக்குமே சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். இது போக நம்ம எப்படிலாம் டியூப் பீடு கட் பீடை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தனித்தனி வீடியோஸில் நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், என்கிட்ட 2 பீடு இருக்குது பாருங்கள். ஒன்று வந்து நார்மல் பீடு, இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து மைக்ரோ பீடு. சரியா, ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதிலிருந்து இப்போ நான் போடுறேன், கீழே போடுறேன், கிளாத்தில் போடுறேன் பாருங்கள். ஸோ சைஸ் வேரியேஷன் தெரியுதா? ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்படி தான் உங்களுக்கு வந்து சைஸ் வேரியேஷன் ஆகும். இந்த நீங்கள் நார்மல் பீடை வந்து நீங்கள் வந்து லைன்ஸ்லாம் நம்ம வரைஞ்சி லைன்ஸ் மாதிரிலாம் ப்ளவுஸ் பண்ணுவோம்னா அதுக்கு வந்து நீங்கள் நார்மல் பீடே யூஸ் பண்ணிக்கலாம் மைக்ரோ பீடை விட. இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். இதே டியூப் பீடில் வந்து டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாருங்கள். டியூப் பீடில் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு சைஸ் வந்து வேரியேஷன் ஆகும். இது வந்து நம்ம ஹேங்கிங்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். கட் பீட் டியூப் பீடும் அவைலபிள் இருக்குது. கிராம் வைஸாகவும் வாங்கிக்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.